ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நாள். ஸோ 10 நாள் இந்த ஆப்பை நான் வந்து யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். SPBDD அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் இதில் வந்து பேமெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இது எப்படி நம்புறது, இதில் பேமெண்ட் எப்படி நீங்கள் கொடுக்குறாங்க, ஸோ இதில் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த ஆப்பில் மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட பேமெண்ட், நான் எடுத்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வித்ட்ரால் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட், இது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1390. ஸோ இது நீங்கள் பாருங்கள் டேட் என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ 2021/2/8ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி, அப்புறம் நேற்று, முந்தா நேற்று. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட எத்தனை பேமெண்ட் நீங்களே பாருங்கள். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ன்னு வந்தது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 2022 3000. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 14,600. ஸோ இது ஒரு பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா 1940, 1900. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1200. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கும் 10 டே, ஒரு நாளைக்கும் ஒரு பேமெண்ட், கிட்டத்தட்ட 10 பேமெண்ட் கிட்ட நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த எல்லா பேமெண்ட்டும் எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் இப்போ இந்த ஆப் விட்டு வெளியே வந்து என்னோடய பேடிஎம் ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேடிஎம் ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ என்னோடய பாஸ்புக், இதுதான் என்னோடய பாஸ்புக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31,000 சில்லரை எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே கிடையாது, நிஜமான என்னோடய அக்கௌண்ட் தான். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணே உங்களுக்கு வந்து பிளாங்காக தெரியும், என்ன அது வந்து காமிக்காது. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணியே காட்டுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஆட் ஆனதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணியே காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1900 இன்றைக்கி வந்த பேமெண்ட்டு. ஸோ இதையும் பாருங்கள். ஸோ போட்டிருக்கு, டேட் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1900. ஸோ அடுத்தடுத்த பேமெண்ட், ஸோ அடுத்தடுத்து வந்து 2120, அதாவது 18% டேக்ஸ் போக நம்மளுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1300. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1800. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோ எஸ்பஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் லிமிட்டட் சொல்லிட்டு அந்த கம்பெனி மூலியமாக வந்த பேமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னா அதில் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கோ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவர்லி ஹவர் உங்களுக்கு வந்து இன்கம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நானே உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ நான் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நான் உள்ளே வரும்போது 400 ரூபா கொடுத்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ நான் எடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா 307 ரூபா. ஸோ நான் எந்த ஒரு ரெஃபரோ, ஸோ நான் வந்து எந்த ஒரு ஜாயினிங் நான் எதுவுமே கொடுக்கல. இந்த ஆப்பில் போனேன், நான் ரீசார்ஜ் பண்ணேன், அதுக்கு எனக்கு வந்த பேமெண்ட் 10 நாளில். ஸோ இன்னும் எனக்கு வந்து வந்துட்டு தான் இருக்குது. பெர் ஹவர் எனக்கு ₹1.16 கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ அந்த 800 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 390. இது நான் ரீசார்ஜ் பண்ணி வெறும் 2 நாள் தான் ஆகுது. ஸோ 2 நாளோ 3 நாளோ ஆகுது. எனக்கு பெர் ஹவர் பார்த்தீங்கன்னா ₹2.32 அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பேக்கேஜஸ் இருக்குது. இந்த பேக்கேஜ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்கம் தருவாங்க. ஸோ அந்த இன்கம் மினிமம் 200 ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கான்செப்ட். ஸோ இந்த பிளான் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிளான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 399 17,600 வரை இருக்குது. நான் எதை ப்ரிஃபேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 399 799 2 தான் நான் வந்து ப்ரிஃபேர் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளாக சூப்பராக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் ரீசார்ஜ் பண்ணது இந்த 2 தான். இந்த 2 ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்தே எவ்வளோ வருது நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 835 ரூபா. நீங்கள் 400 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பெர் மந்த்தே பார்த்தீங்கன்னா 835 ரூபா வருது ஒரு மாதம். ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகாது, இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த 800 பிளான் நீங்கள் வந்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு பெர் மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1670 ரூபா சம்திங் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பேமெண்ட்டும் ட்ரஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த SPDDயில் நீங்கள் நம்பி பண்ணலாம். இதே நான் நம்பி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா SPDDன்னு சொல்லிட்டு இவங்களோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஆப் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து அவங்க கம்பெனி வந்து வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இருக்குன்றாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக நான் கவர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு லாங் டைம் போவாங்க. ஏன்னா 10 days 10 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கு கம்பெனி வந்து. இது வரையும் பார்த்திங்கன்னா பேமெண்ட் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கோ இல்லை போய்ட்டு எதனா ஒன்று பண்ணுவோம் எதுவுமே பண்ணுறதால உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்கம் வந்துட்டே இருக்குது. அந்த வர அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்லேயே வித்ட்ரால் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி பண்ணினாலே உங்களுக்கு வந்து இன்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரஸ்டட் தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு per day வந்து எவ்வளோ ஆட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்டட் ஆப் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இவங்க என்ன சோர்ஸுக்கு வந்து அமௌண்ட் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மேலே அதை படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ பவர் பேங்க், ஸோ இந்தமாரி பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தமாரி கம்பெனி வச்சு ரன் பண்ணுறதால ஸோ இவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து வருது. ஸோ அது மூலிமா நமக்கு வந்து ரெவன்யூவாக நமக்கு வந்து டெய்லியும் வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதை வந்து கான்செப்ட். சரி ஓகே ப்ரோ, இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரீசார்ஜ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரீசார்ஜ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 400 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லும். ஸோ 400 ரூபா தான் ஸ்டார்டிங் ரீசார்ஜ். ஸோ இதில் அந்த ரீசார்ஜ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரீசார்ஜ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லும். இப்போ 400 ரூபாய்க்கு உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இங்கே ரீசார்ஜ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 25 minutes இது வந்து ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் வேறு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ 400 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். எதில் பண்ணணும்னா இங்கே ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இந்த ஐடி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டேரெக்டாக பார்த்து உங்களோட கூகுள் பே இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பே நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கூகுள் பே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டிருக்கா. ஸோ இந்த யூபிஐ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே யூபிஐ ஐடியும் போட்டிருக்கா. ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ யூபிஐ கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அந்த ஐடி நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு நான் வந்து இப்போ உள்ளே போனேன். அந்த 400 rupees நான் வந்து இதில் போய் நான் வந்து ரீசார்ஜ் இப்போ வந்து பண்ணுறேன். இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து 400 rupees நான் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன். பே கொடுத்துட்டு 400 கொடுத்துட்டு நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணுறேன். எனக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு வந்து வந்துடும். ஸோ இந்தமாரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேடை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ இந்த நம்பரை நான் வந்து இப்போ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நான் காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் வந்து அந்த ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் நான் அப்படியே இதில் போட்டு இங்கே என்டர் யூபிஐ ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்தமாரி பிளிங்க் ஆனோடனே நீங்கள் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 400 கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யுவர் பெய்டு எக்ஸிபிலிட்டி யுவர் ஃபியூ மினிட்ஸ் வெயிட். ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட எஸ்பிடிடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்வெஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் போகிறீங்க இப்போ இன்வெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பண்ணோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம். நீங்கள் வந்து கீழே ரெஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லெவல் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் 2%, செகண்ட் லெவல் 4%, தேர்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 3%. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்கம் வந்து கிடச்சிட்ருக்கோம். ஸோ இதுவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும். ஸோ இதில் எப்படி ப்ரோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, உங்கள் லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கா. ஸோ இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி அவங்க வந்து இந்த லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணி அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்க கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கா. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு இந்த அமௌண்ட்டை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சாட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து என்ன டவுட் நீங்கள் கேட்டாலும் ஸோ வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரல, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜில் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஸோ எனக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்து ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு கேட்டாலும் அவங்களும் வந்து சொல்லுவாங்க. நீங்களும் இன்ஸ்டாடாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் வந்து டெஸ்டடாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வீடியோ போட வந்தேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து இதில் பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ சின்ன அமௌண்ட்டே போட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு இன்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.